ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக் கமெண்ட்ரி. நம்ம நேற்று நடந்த சிஎஸ்கே vs எல்எஸ்டி மேட்சை ரிவ்யூ பண்ண போகிறோம். இது ஐபிஎல்லோட 39th மேட்ச் சென்னையில் இருக்க சேப்பாக் ஸ்டேடியமில் நடக்குது. டாஸ் வின் பண்ண எல்எஸ்டி கேப்டன் கேஎல் ராகுல் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணுறோன்னு சொல்லுவார். சிஎஸ்கேக்காக ஓப்பனிங்கில் ரஹானே அண்ட் ருத்ராஜ் இறங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மேட் என்ட்ரி போடுவார். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பாலில் எட்ஜு பட்டு ரஹானே ஒரு ரன்க்கு அவுட் ஆகிடுவார். அடுத்த பேட்ஸ்மேனாக டேரில் மிச்சல் உள்ள வருவார். செகண்ட் ஓவர் மோசின் கான் போடுவார். டேரில் மிச்சல் அவரோட ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிப்பார். பட் அடுத்த பாலே எஸ்தாக்கூர் கையில் கேட்ச் கொடுப்பாரு. பட் எஸ்தாக்கூர் அதை ட்ராப் பண்ணிடுவார். அடுத்து மோசின் கானோட ஓவர்லேயே ருத்ராஜ் பேக் டு பேக் பவுண்டரி அடிப்பார். அடுத்து ருத்ராஜ் பெரிய ஷாட்டுக்கு எதுவும் போகாமல் ரவி பிஷ்னாய் மேட் என்ட்ரி ஓவர்ஸ்லாம் வெறும் பவுண்டரியாகவே அடித்து விளாசுவார். பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் போட எஸ்தாக்கூர் கூட்டு வருவாங்க. அவர் கேட்ச் விட்ட டேரி மிச்சலோட விக்கெட்டை அவரே எடுத்துடுவார். பவர் பிளேயில் சிஎஸ்கேவோட ஸ்கோர் 49-2. அடுத்து உள்ள வர பேட்ஸ்மேன் ஜடேஜா. அடுத்து ஜடேஜாவும் ருத்ராஜும் சேர்ந்து ஒரு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ருத்ராஜ் ரிஸ்கே எடுக்காம பவுலர்ஸ் எல்லாம் பவுண்டரியாக டீல் பண்ணி தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். ருத்ரா அண்ட் ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் 52 ரீச் ஆகிடும். பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண 12th ஓவர் போட மோசின் கான் கூப்பிட்டு வருவாங்க. அவரும் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு ஜடேஜாவோட விக்கெட் எடுத்துடுவார். அடுத்து உள்ள வர பேட்ஸ்மேன் சிவம் டூபே ஃபஸ்ட்டு 3 பால் பொறுமையாக பார்த்துட்டு அடுத்த பால்லேருந்து 6 அடிக்க ஆரம்பிச்சிருவார். இவ்வளோ நேரம் வெறும் பவுண்டரி மட்டுமே அடிச்சிட்டு இருந்த ருத்ராஜ் சிவம் டூபே 6 அடிக்கிறத பார்த்து அவரும் 6 அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். சிவம் டூபே எல்எஸ்டி பவுலர்ஸை போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருப்பார். 16th ஓவர் போட எஸ்தாக்கூர் வருவார். அவரோட ஓவரில் பாரபட்சமே பார்க்காம 3 6 அடிப்பார். 18th ஓவரில் ஒரு 6 ஒரு 4 அடித்து ருத்ராஜ் தன்னோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுவார். செஞ்சுரி அடித்த அடுத்த பாலே ரவி பிஷ்னாய் கையில் கேட்ச் கொடுப்பாரு. பட் அதை அவர் விட்டுருவார். எல்எஸ்டி பயங்கர மோசமாக ஃபீல்டிங் பண்ணுவாங்க. 19th ஓவர் போட வர மோசின் கானோட ஓவரில் 2 6 ஒரு 4 அடித்து டூபே தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். 20th ஓவர் போட மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வருவார். ஃபர்ஸ்ட் பாலே டூபே ஒரு பெரிய 6 அடிப்பார். லாஸ்ட் ஓவரோட 4th பாலில் டூபே ரன் அவுட் ஆகிடுவார். லாஸ்ட்டு 2 பால் இருக்கப்ப தலை தோனி என்ட்ரி. ருத்ராஜ் ஒரு சிங்கிள் எடுத்துகிட்டு தோனிகிட்ட ஸ்ட்ரைக் கொடுப்பாரு. தோனி லாஸ்ட் பால் நவுந்து வந்து ஒரு 4 அடிச்சு விட்ருவாரு. சிஎஸ்கே 210 ரன்ஸ் அடித்து எல்எஸ்ஜிக்கு 211 ரன்ஸ் டார்கெட்டாக வைப்பாங்க. எல்எஸ்சிக்காக ஓப்பனிங்கில் கேஎல் ராகுல் அண்ட் குண்டண்டிக்காக இறங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தீபக் சாஹா போட வருவார். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே இன்சைட் எட்ஜ் பட்டு குண்டண்டிக்காக டக் அவுட் ஆகிடுவார். அடுத்து உள்ள மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வருவார். மார்க்கஸ் ஸ்டோனிஸும் கேஎல் ராகுலும் டீசெண்டாக ஆடி பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுவாங்க. அடுத்து உள்ள தேவ்தத் படிக்கல் வருவார். ஸ்டாயினிஸ் எதுவும் ரிஸ்கியான ஷாட்ஸ் அடிக்காமல் ரெஸ்பான்சிபிளாக ஆங்கரிங் விளாடுவார். பட் ஆப்போசிட்டில் இருந்த தேவ்தத் படிக்கல் ரன்ஸ் அடிக்கவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஸ்டாயினிஸ் 10th ஓவரில் தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். அது வரைக்கும் பொறுமையாகவே ஆடிட்டு இருந்த தேவ்தத் படிக்கல் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு 10 ஓவரில் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். அடுத்து உள்ள நிக்கோலஸ் புரான் வருவார். அடுத்து ஈஸியான பவுலர்ஸான ஷர்துல் தாக்கூர் அண்ட் தேஷ்பாண்டேவை மார்க்கஸ் ஸ்டோனிஸ் டேக் ஆன் பண்ணுவார். நிக்கோலஸ் புரான் அவரோட பங்குக்கு சிஎஸ்கேவோட மெயின் பவுலர்ஸான பத்திரானா அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் டேக் ஆன் பண்ணி பவுண்டரிஸ் அடிப்பார். 17th ஓவர் போட வர பத்திரானா ஒரு வழியாக நிக்கோலஸ் புரானோட விக்கெட் எடுப்பார். நிக்கோலஸ் புரான் 15 பால்ஸில் 34 ரன்ஸ் அடித்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். என்னதான் எல்எஸ்ஜி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஆப்போசிட்டில் ஸ்டானிஸ் மட்டும் ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடி 80 ரன்ஸ் அடிச்சிருவார். 18th ஓவர் போட முஸ்தபிசுர் வருவார். அவரோட ஓவரில் 2 ரன் எடுத்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தன்னோட செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணுவார். தீபக் ஹூடாவும் மார்க்கஸ் ஸ்டோனிஸும் 6 அண்ட் பவுண்டரிஸ் அடித்து எல்எஸ்ஜியை மேட்ச்குள்ளே கூப்பிட்டு வருவாங்க. லாஸ்ட் 2 ஓவர்ஸில் 31 ரன்ஸ் வேணும். 19th ஓவரில் பத்திரானா போட வருவார். அவரோட ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே 4 ஸ்டார்ட் ஆகும். தீபக் ஹூடா பேக் டு பேக் பவுண்டரிஸ் அடிப்பார். லாஸ்ட் ஓவரில் எல்எஸ்ஜி மேட்சை ஜெயிக்க 17 ரன்ஸ் தேவை. லாஸ்ட் ஓவர் போட வர்றது முஸ்தபிசுர் ரஹ்மான். பைக்கில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இருப்பார். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6, செகண்ட் பால் ஒரு 4 போகும். இன்னும் 4 பால்ஸில் 7 ரன்ஸ் தேவை. தேர்டு பாலும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுண்டரி அடிப்பார். பட் தேர்டு பால் ஒரு நோ பால். ஸோ 5 ரன்ஸ் கொடுத்துருவாங்க. இன்னும் 4 பால்ஸில் 2 ரன்ஸ் வேணும். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுண்டரி அடித்து மேட்சை முடிச்சிருவார். எல்எஸ்ஜி 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் மேட்சை ஜெயிச்சிருவாங்க. ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்ச லக்னோவை மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவரோட பிரில்லியண்ட்டான இன்னிங்ஸால் ஜெயிக்க வச்சிருவார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த மேட்ச்சில் பார்க்கலாம். உங்களுக்கு கமெண்ட்ரி.